விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே டாஸ்மாக் லாரிகளுக்கான டெண்டர் எடுத்து தருவதாக கூறி 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தாவேக நிர்வாகிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்ச்சையான டெண்டர் மோசடி புகாரின் பின்னணி என்ன? டாஸ்மாக் லாரி டெண்டரை எடுத்து தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி, 22 லட்சம் ரூபாய் லவுட்டிய தாவேக நிர்வாகிகள் கைது செய்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன். அவரிடம் அருப்புக்கோட்டை தாவேக நகர செயலாளர் கார்த்திகேயன், வடமேற்கு துணைச் செயலாளர் சதீஷ்குமார் இருவரும் டாஸ்மாக் குடோனிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபாட்டில்களை ஏற்றி செல்வதற்கான லாரி டெண்டரை எடுத்து தருவதாக கூறியுள்ளனர். அதற்காக சவுந்தரராஜனிடமிருந்து 22 லட்சம் ரூபாயை தாவேக நிர்வாகிகள் பெற்றுள்ளனர். ஆனால் லாரி டெண்டர் எடுத்து தராமல் சவுந்தரராஜனை தாவேக நிர்வாகிகள் ஏமாற்றியதோடு பணத்தை திருப்பி கேட்டதற்கு சுற்றலில் விட்டு அலைகழித்துள்ளனர். இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில் அருப்புக்கோட்டை தாவேக நிர்வாகிகள் கார்த்திகேயன், சதீஷ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். டாஸ்மாக் டெண்டர் எடுத்து தருவதாக கூறி பணம் வாங்கி ஏமாற்றியது அந்த விசாரணையில் உறுதியானது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த மோசடி வழக்கில் தொடர்புடைய கோவையைச் சேர்ந்த மற்றொரு தாவேக பிரமுகரான பிரசாத் என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். அவர் கைதான பிறகு டாஸ்மாக் லாரி டெண்டர் தொடர்பாக மேலும் பல மோசடி தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மோசடி வழக்கில் தொடர்புடைய கோவையைச் சேர்ந்த மற்றொரு தாவேக பிரமுகரான பிரசாத் என்பவரையும் கைது செய்துள்ளனர். அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் முடிவில் டாஸ்மாக் லாரி டெண்டர் தொடர்பான மேலும் பல மோசடி தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.